வணக்கம். எஸ்ஜே கிரியேஷன் நிலத்தடி நீர் மற்றும் பார்க்கும் கம்பெனி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2000க்கு மேலே வந்து நிலத்தடி நீர் வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கடந்த நான் ஒரு 6 இயர்ஸாக நம்ம வந்து நிலத்தடி நீர் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்ததுனால நம்ம வந்து நிறைய ஊருக்கு போய் நல்லபடியாக நம்ம நிலத்தடி நீர் பார்த்துட்டு ஸோ எந்தெந்த இடத்துல இருக்குது இல்லைன்றது நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஸோ நல்லா எல்லா இடத்துலையும் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணி அந்த இடத்துல நமக்கு நீர்மட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து எவ்வளோ டெப்த்தில் இருக்கும், ஸோ எவ்வளோ சோர்ஸஸ் இருக்கும், எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் வாட்டர் இருக்குன்றது நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஸோ அந்த ஒரு பாயிண்ட் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 95% வந்து நம்மளுக்கு அக்யூரசி இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்பி அந்த இடத்துல நம்ம சொல்கிற இடத்துல மட்டும் நம்ம அவங்க வந்து போர் போட்டால் 100% நம்மளுக்கு ரிசல்ட் இருக்கும். சார், இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பெருசாக இருக்கிறது இந்த தண்ணி பிரச்சனை தான் சார். அப்படி இருக்கும்போது இந்த மிஷின் வச்சு விவசாயிகளுக்கு தண்ணி பார்த்து கொடுக்க முடியுமா சார்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பண்ணலாம். எப்படின்னா ஸோ பழைய ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா சுலபமாக நம்மளுக்கு தண்ணி இருக்கும். ஸோ மேலோட்டமே இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப அடியில் இருக்கிறதுனால நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மிஷின் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிஷின் எப்படின்னா ஸோ எந்தெந்த இடத்துல இருக்குன்றது நம்மளுக்கு இதுவே ஐடென்டிஃபை பண்ணிடும் சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கும் இல்லை சார், நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கும் கிணறு வெட்டுறதுக்கும் ஸோ ஆல்ரெடி ஃபெயிலரான போருக்கும் ரீபோருக்கும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றது உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிலத்தடி நீர் எந்தெந்த இடத்துல இருக்குன்றது நம்ம இப்போது சர்வே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் டெப்த்து ரேஞ்சு, ஸோ நம்ம எவ்வளோ டெப்த்து இருக்குன்றது இதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஆட்டோவில் வச்சுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெப்த்து சார் 1000லேருந்து 1500 டெப்த் வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம் சார். வாங்க எப்படி பார்க்கலான்றது நம்ம மிஷின் மூலமாக பார்க்கலாம். எந்த இடத்துல இருக்குன்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் சார், நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கோன்றது நம்மளுக்கு அதுவே ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நம்ம இந்த மிஷினில் பார்க்கும்போது நம்மளுக்கு சுலபமாக நம்மளுக்கு இந்த பாயிண்ட் வந்து கிடைக்காது. ஸோ நிறைய நம்ம சார் பாருங்கள், இப்போது வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பீப்பு சொன்ன வந்துச்சுங்களா, இதுதான் பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு 2 மிஷின் வச்சு நம்ம வந்து டெப்த் ரேஞ்சு, அதாவது 1000லேருந்து 1500 வரைக்கும் இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ அடியில் இருக்குன்றது நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு தண்ணி கிடைச்சிருக்கு சார். இப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த கல் எந்த இடத்துல நம்மளுக்கு பாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து கல் வச்சு ஸோ 4 டைரெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நிலத்தடி நீருக்கு இருக்குன்றது இது வந்து மிஷின் காட்டும். பாருங்கள், தண்ணி இருக்கிற இடத்துல அதுவே நம்மளுக்கு இந்த வந்து காட்டும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த கல் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த மிஷின் காட்டும். ஸோ 4 டைரெக்ஷன் நம்ம பார்ப்போம். 4 டைரெக்ஷனும் அந்த பாயிண்ட்டை நோக்கி நம்மளுக்கு காட்டுச்சுன்னா ஸோ இது வந்து 95% நம்மளுக்கு தண்ணி இருக்குன்றது நம்மளுக்கு உறுதியாக இருக்கும். இதை பாருங்கள், 4 டைரெக்ஷனும் நம்மளுக்கு இந்த மாதிரி காட்டும். 4 டைரெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு 2 ஸ்டெப் வச்சு நம்ம பார்ப்போம். பாருங்கள், 4 டைரெக்ஷனில் இந்த மாதிரி நம்மளுக்கு காட்டுச்சுன்னா ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்டாக தண்ணி இருக்கான்றது நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபை. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் வச்சு நம்ம வந்து வைப்போம் மிஷினு. ஸோ மிஷின் வச்சு நம்ம இந்த பாயிண்ட் கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருக்குன்றது நம்ம இந்த மிஷின் வச்சோன்னா இப்போ நம்மளுக்கு கிடைச்ச பாயிண்ட் இடத்துல நம்ம இந்த மிஷின் வச்சோன்னா ஸோ தண்ணி இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த மிஷின் வந்து சுற்றும். ஸோ இந்த மாதிரி. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இன்னொரு 2 மிஷின் வச்சு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுவோம் சார். ஸோ அதில் நம்மளுக்கு டெப்த் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்றது நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சோம் சார். இப்போ நம்ம இந்த பார்த்துட்டு இருக்க மிஷினோட நேம் என்ன சார்? இது என்ன ப்ராசஸ் பண்ணணும் சார்? இந்த மிஷினோட நேம் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வந்து லொக்கேட்டரு. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலர். ஸோ இந்த மிஷின் வச்சு தான் நம்ம டெப்த் எவ்வளோ இருக்குன்றது நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ 1000லேருந்து 1500 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்கேன் ஆகும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த மிஷின் வந்து ரன் ஆகும். ஸோ அந்த பட்சத்தில் நம்மளுக்கு எவ்வளோ அடியில் இருக்குது, எவ்வளோ ஃபீட்டில் இருக்கும், ஸோ எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் வாட்டர்ஸ் இருக்கும், எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் லெவல் இருக்கும்ன்றது நம்மளுக்கு இதில் வந்து தெரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போது நான் இந்த மிஷின் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு 15 to 20 மினிட்ஸ் இப்போ வந்து ரன் ஆகும். ஸோ ரன்னாக கம்ப்ளீட் ஆன பின்னாடி நம்மளுக்கு ரிசல்ட் எந்த மாதிரி தண்ணி இருக்கும், எவ்வளோ டெப்த்தில் இருக்கும்ன்றது நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ 4 டைரெக்ஷனில் நம்மளுக்கு வந்து எர்த் இருக்கணும்.
ஸோ 4 டைரெக்ஷனில் எர்த் இருந்தால் தான் நம்மளுக்கு இது வந்து கனெக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பாத்தாஸ் நியூ. ஸோ 4 ஓகேங்களா. ஸோ 4 டைரெக்ஷன் கனெக்ட் பண்ண போகிறேன். நாலு டைரெக்ஷன்லையுமே நம்ம கம்பி அடிச்சுட்டு வார்த்தை சத்தே வீடியோ டைம் அடிக்கிறது மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த மிஷினே கனெக்ட் ஆகும். இல்லைன்னா ஆகாது. இல்லைன்னா கனெக்ட் ஆகாது சார். ஸோ இந்த மாதிரி 4 டைரெக்ஷனும் நமக்கு வந்து கம்பி அடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நம்ம வந்து டேபு. இந்த டேபில் தான் நம்மளுக்கு எல்லா சாஃப்ட்வேர்ஸும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து 4 டைரெக்ஷன் கம்பி அடிச்சிட்டோம். மிஷின் எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ டேப் வச்சு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ஸ்கேன் ஆகும். ஸோ ஸ்கேன் கம்ப்ளீட் ஆன பின்னாடி நம்மளுக்கு ரிசல்ட்டு தண்ணி இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பார்க்கலாம். ஸோ 2500 டெப்த் ரேஞ்ச் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட் ஆன பின்னாடி நம்மளுக்கு ரிசல்ட்டு எப்படி இருக்குன்றது பார்த்துக்கலாம். இந்த புக்ஸ் வாங்க. ஆமாம் சார், இது வந்து ஸ்கேனிங் வெயிட் இருக்குது. ஸோ 1500 டெப்த் இருக்கு நமக்கு ஸ்கேன் ஆகும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆன பின்னாடி நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து சேவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தண்ணி இருக்கா இல்லையான்றது நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இருந்தால் நமக்கு எவ்வளோ டெப்த்தில் இருக்கும். 1500 வரைக்கும் போகாது. ஸோ அதுக்குள்ளேயே நம்மளுக்கு இருக்கும் 300 500 600. ஸோ அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு தண்ணி இருக்கும். ஸோ ரிப்போர்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார். எவ்வளோ டெப்த்தில் இருக்குன்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 700 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ அவ்வளோ டெப்த்து போட்டால் நம்மளுக்கு ஒரு 2 inch 2.5 inch வந்து 100% இந்த இடத்துல நம்மளுக்கு. சார் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் பார்த்துருக்கீங்க? எந்தெந்த ஊருக்கு போய் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார்? எல்லா ஊர்லேயும் நம்ம பார்த்துருக்கோம் சார். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒசூர், கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், ஸோ எல்லா ஊர்லேயும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நம்ம கர்நாடகா, ஆந்திரா, ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார்.